ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த், அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அச்சரப்பாக்கம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டரில் NH ஹைவேல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹோட்டலாக இருந்தது. அதை வேறு ஒரு கஸ்டமர் எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தொழுப்பேடு பால்கோவான்னு ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதுக்கு நம்மக்கிட்ட இன்டர்லாக்கில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எல்லாத்துக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கில் ஒரு கவுண்ட்ரு மாதிரி லே பண்ணி கேஷ் கவுண்ட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா திங்ஸு வாங்குறதுக்கு ஃப்ரெஷ் ஜூஸு அது மாதிரி கவுண்டராக பிரித்து இன்டர்லாக்கில் பண்ணி தர போகிறோம். அந்த ஒர்க்கு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலம் நிப்பாட்டி ஷீட் மாதிரி போட்டாங்க. அதில் நம்ம வந்து 6 இன்ச் இன்டர்லாக் வச்சு சுற்றி லே பண்ணுறோம். அந்த பழுப்புக்கு வந்து கேப் விட்டு பண்ணியிருக்கோம். அது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பலகை அணைச்சி ஜல்லி போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு. இதை நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பழுப்புக்கும் கல்லுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் வைக்கலாம். 2 சைடு பலகை அணைச்சிட்டு ஜல்லி கலந்து ஊற்றிட்டாங்கன்னா அது ஒரு காலம் மாதிரி ஆகிடும். ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். ஷெட்டுக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நம்ம கல்லுக்கும் நல்ல பிடிப்பாக இருக்கும். அந்த கான்செப்டில் பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். NH டச்லேயே இருக்கும். நம்ம கவுண்ட்ரு லே பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஸை திரும்புன்னுவாங்க இல்லையா, அது பாருங்கள். இது பார்த்தாவே தெரியும். அந்த சுவர்லேருந்து இது வெளி சுவருக்கு எஸ்ஸை திருப்பி போட்டிருக்காரு நம்ம மேஸ்திரி. பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் இது மாதிரி லே பண்ணிவிட்டு டேரெக்டாக பாயிண்டிங் பார்த்துட்டு பெயிண்ட் அடித்தாலே பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்கும். நம்மளுக்கு காஸ்ட் வைஸு நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணுறதுனால அவங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான மெத்தடாக இருக்கும். இன்டர்லாக் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வேணான்னு எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஷெட் எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அது மாதிரி பிரிக்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து காஸ்ட் வந்து இப்போயும் பட்ஜெட் நம்மளுக்கு கம்மியாக வரும். ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு கல் வீணாகாமல் ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கேஷ் கவுண்ட்ரு மாதிரி இன்னும் ஃபினிஷ் பண்ணல, கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. இது கேஷ் கவுண்ட்ரு மாதிரி. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அது மாதிரி போடுற ஒரு கவுண்ட்ரு மாதிரி. 3ஆவதாக ஒரு கவுண்ட்ரு போட்டிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்டர்லாக் கல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே லே பண்ணிவிட்டு ஃபிட் லெவல் எத்துமே எங்கே வச்சாலும் இது மாதிரி 0 லெவலில் கரெக்டாக அந்த மட்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கல் செவுறு எதுவுமே சாயாமல் கரெக்டாக போகும். அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபிட் லெவல் வச்சு லே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் கான்செப்ட். இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்லேயே பாத்ரூம் வந்து லே பண்ண சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் பாருங்கள். இந்த ஷாப்போட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா தொழுப்பேடு. இந்த ஷாப்போட பேர் பார்த்தீங்கன்னா தொழுப்பேடு பால்கோவான்னு வச்சுருக்காங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.